congrats to all of us எங்களோட entire டீமுக்கு, especially ராகுல் and ஜேடி. நான் இந்த படத்தில் இன்வால்வ் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து இதோட ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு உங்களாலே உணர முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனோ ஒரு 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 ஓஷன் ஆஃப் ஃபில்ம்ஸ்க்கு நடுவில் சம்திங் லைக் திஸ் வர்றது வந்து அவ்வளோ யூஸ்வலான விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ஸை டெஃபினெட்லி ஆஸ் அ சொசைட்டி வி ஷுட் என்கரேஜ்னு நினைக்கிறேன்னா. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் அண்ட் ஃப்ரீடம் கொடுத்துருந்தார் டைரக்டர் ராகுல். ஹீ இஸ் பேசிக்லி அன் ஆர்டிஸ்ட் அண்ட் அவரோட ஒரு கோரில் இருக்கிற ஃபீலிங் வெளிப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். டெஃபினட்டாக ஒரு யூனிக்கான சின்சியரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ யூனோ ஐ சின்சியர்லி ஆஸ்க் ஆல் ஆஃப் யூ டு சப்போர்ட் அஸ். அண்ட் ஆல்சோ ஆன் அ பர்சனல் நோட், இன்னைக்கு மார்னிங் தான் இந்த an ஆல்பமோட மிக்ஸ் முடித்தேன். அண்ட் ஐ வாஸ் லிஸ்னிங் டு இட் அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். என்னோட ஒர்க்காக இருந்தாலும் ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் இட். And thanks Rahul for making me a part of this film. And I would like to take this opportunity in the stage and Bhai Maria Brahmayoda trailer launch event. I wanted to another thought came to my mind today because na vandu press ku munnadi pesi romba varsham aachu. I've been doing other language films and I've not had the opportunity to the usual people meet பண்ணதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இது பண்றேன். So at this point I would like to place on record I'm rethinking back where I started my career as a music composer with the film Yudhamse, and I sincerely express my gratitude to director Mishkin for that. And I'm happy to make this stage to place it on record in the Vishayatha. Thank you everybody, thank you, and thanks for your support. Thank you. Please Arekiri. பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அடிக்கடி மீட் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்காது. உங்களை அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினச்சாலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பயமறியா பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு 11:30 எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஆல்மோஸ்ட் நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ராட்சசனோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைமில் கேட்கும்போது சொல்ல கேட்டீங்கன்னா, இல்லைண்ணா உங்களுக்கு ஒரு இயக்குனர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோன். ஓகே சார், உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன். ரைட் சார், எப்போன்னு சொல்லுங்கள், டேட் சொல்லுங்கள். இல்லை சார், காலையில் வரணும் சார் அப்படின்னாரு. ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ நம்ம என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும். ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே பரிச்சயமானவங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் சவுண்டு. இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இவர் ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 minutes 6 minutes நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம். அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது, ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போவோம். ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்டாகி நாங்கள்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு அண்ணா, ஹரிஷ் உத்தமன், இவங்க கூட ஒர்க் பண்ணுது. ஏன்னா நான் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட போர்ஷன் நான் நடிகர் ஜேடி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இசையமைப்பாளர் கே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் டிஓபி நந்தா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சினிமோட்டோகிராஃபர் பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லிரிசிஸ்ட் வெரோனிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
நடிகை சாய் பிரியங்கா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் வினோத் சாகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ஜாக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக படத்தின் லிரிசிஸ்ட் வெரோனிகா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். நீதானே? ஹாய், என்ன பேசணும்? இது வந்து நான் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். கே கூட ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி எனக்கு போயம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியெல்லாம் கொஞ்சம் டார்க்காக எழுத பிடிக்கும். ஆனால் சினிமாவில் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததில்லை. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராகுல் மூலமாக அவன் ஃபஸ்ட்டு வேர்டே வந்து ஒரு கொலைகாரன் வந்து கலையாக பார்க்குறான், அதுக்கு ஒரு பாட்டு வேணும்னா சத்தியமாக எழுத முடியாது அப்படின்னு. அப்புறமா வந்து ஊரில் வந்து என்னோடய மாமா வந்து ஆக்சுவலி ஒரு ரவுடி. இப்போ இல்லை, அவரை கொண்டுட்டாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ஆக்சுவலி சின்ன வயசில் அந்த மெமரிஸ்லாம் வேகாக இருக்குது. ஃபேமிலி வந்து ஒரு ஹிட்மேனால் வந்து அந்த ஃபேமிலியில் உள்ள விமன் என்னென்ன வந்து பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு இது. ஸோ எனக்கு அங்கேருந்து லைன்ஸ் வந்து வருதா அப்படின்னு ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுலேருந்து எழுதுனது தான் இந்த பாட்டு. எனக்கு கேவோட ஒர்க் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்னும் நிறையா இந்த டீமோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ, தேங்க்ஸ். அடுத்தபடியாக படத்தின் டிஓபி நந்தா அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். இந்த படத்தோட விஷுவல் பற்றி சொல்லணும்னா அது ஸ்கிரிப்ட் லெவல்லேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது விண்டேஜ் லுக் வேணும், அதுக்கேற்ற மாதிரி லென்ஸ் கேமரா எல்லாமே ரெடி பண்ணி ஸோ அது ப்ராப்பராக டைரக்டர் ராகுலும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் விஷுவலாக கொண்டு வரலான்றது தான் ஐடியா. ஸோ அது ட்ரை பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படத்தில் மற்றும் ஒரு சினிமோட்டோகிராஃபர் பிரவீன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ ஃபார் இத்தனை பேர் வருவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை தலை. ஓகே, பயமரியா பிரம்மை. சாரி சாரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது அப்படி தான் இருக்கும். பயமரியா பிரம்மை ஸ்டார்ட் ஆனது வந்து ஆக்சுவலாக கபாலி கிட்ட வந்து நான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான், 8th ஃப்ரெண்ட்ஸு. பட்ஜெட் பேசிட்டாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் எதுன்னு சொல்லுவாங்களே, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எதுலான்னு சொல்லலாம். அந்த பட்ஜெட்டுக்கு 100 கோடி ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு போய் கையில் கொடுப்பாரு. அதுதான் நம்ம ராகுல் கபாலி. அதனால் படம் சிறப்பாக வந்திருக்கு. ஆஸ் அ டைரக்டர் இவர் வந்து பெரிய டைரக்டர் ஆகணும்னு என்னோட வாழ்த்துறேன். ஜேடி வேறு பக்காவாக உட்காந்துடுறாரு. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அடுத்து பேச போறவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தனி ஒருவன் படத்துல சின்ன வயசு சித்தார்த் அபிமன்யுவா மிரட்டி இருப்பாரு. இப்போ இந்த பயமரியா பிரம்மை படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய ஜாக் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் த மீடியா அண்ட் ப்ரெஸ் டு சப்போர்ட் யூ கேம் ஹியர் டு சப்போர்ட் பயமரியா பிரம்மை. இந்த படம் பற்றி நிறையா சொல்லலாம். ஏன்னா 2022 இந்த படம் ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த படம் ஜேடி ப்ரோ ஆகட்டும், ராகுலான் ஆகட்டும், அந்த டீமே இது வரைக்கும் நான் பார்க்காத டீம். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது, இல்லை சிம்பிளாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அவங்க எடுக்கிற சினிமாட்டோகிராஃபி ஆங்கிளாக இருக்கட்டும், ராகுலான சொல்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவர் ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும், கொஞ்சம் நடிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. எப்படி நம்ம பண்ண போகிறோம், இது கரெக்டாக வருமா, இல்லை நம்மளுக்கு கரெக்டாக நம்ம நடிக்க தெரியுமா, நம்ம அவ்வளோ நடிக்க தெரியாது.
ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ராகுல் நான் உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்டர் மாதிரி அவங்க பழகலை, எல்லாமே ஒரு ஃபேமிலி, எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி என்ன ஒரு சின்ன தம்பி மாதிரி பார்த்து தான் எல்லா விஷயத்துலையும் இது நீ இப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி நீ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜேடி அண்ணா, ராகுல் அண்ணா, ஃபார் பிரவீன் அண்ணா, நந்தா அண்ணா, குரு சோமசுந்தரன் சார். அவர் நிறைய படத்தில் பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர், இப்படி நடிக்கிறாரு, நம்மளால் இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அப்புறம் அந்த மின்னல் முரளி படத்தில் பார்த்துலாம் எப்படி இந்த மாதிரி நடிக்கலாம், சரி ஓகே நம்மளும் நல்லா பண்ண முடியும்னு நினச்சி ஸோ நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும். ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற உங்களுக்கு தான், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. அடுத்தபடியா மியூசிக் டைரக்டர் கே அவர்கள், இவரோட இசையில வர பாடல். அனைவருக்கும் மாலை வணக்கம். நிஷாந்த் இல்லை, விஸ்வாந்த். தேங்க்யூ. மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மாலை வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பயமறியா பிரம்மை இந்த படம் வந்து எனக்கு வந்து கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்ட நபர் வந்து நம்ம டைரக்டர் கபாலி, ராகுல் கபாலி அவங்க தான். ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து இந்த படம் வந்து கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது, அவர் பேசிக்கலி அவர் ஒரு பெயிண்டர், இன்டர்நேஷ்னல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி, ராகுல் சார். அவர் தான் அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க, அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான். ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போது பிகாசோவோட ஆர்ட் மாதிரி அவருடைய வீடே வந்து டோட்டலாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்தேன். படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு யூஸ்வலாக உள்ள தமிழ் மூவியில் வந்து இருக்கிற ஜேனரை விட்டு இது வேறு ஒரு ஜேனரில் அவர் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்கங்கிறது தெரிஞ்சுது. ஸோ படித்து முடித்த உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சட்டில்டாக பண்ணேன். சட்டில்டாக பண்ணும்போதே அவர் சொன்னார், விஸ்வந்த் சார் நான் உங்களுக்கு வந்து மெயினாக அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக கூப்பிட்டதே வந்து கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன். கபாலியை நீங்கள் தலைவர் கூட வந்து ரொம்ப கலகலகலன்னு பண்ணியிருந்தீங்க, சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னாரு. ஸோ டே 1 நான் அந்த ஷார்ட்டில் வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கூட அந்த கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து ட்ராவல் ஆக போகுது. ஸோ அது கலகலகலன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால, அப்போ அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டே 1 அந்த ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் அது வந்து நம்ம குரு சோமசுந்தரன் அண்ணா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நான் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. டே 1 நான் எப்போவுமே மோஸ்ட்லி ஒரு டேக் 2 டேக்கில் நான் ஓகே பண்ணிடுவேன், எந்த ஷார்ட்டாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் போச்சு, பாண்டிச்சேரியில் எடுத்தோம். ஒரு செட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக ஒரு 5.5 minutes கட் சொன்னார். சிங்கிள் டேக்கில் எடுத்தாங்க அந்த ஷார்ட். 5.5 minutes முடித்த உடனே கட் சொல்லி முடித்த உடனே டேரக்டர்கிட்ட போனால் சூப்பராக இருந்துச்சு விஸ்வந்த் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஸோ ஓகே டேக் ஓகே போல இருக்குது அப்படின்னு நினச்சி பயங்கர ஹாப்பி. சோமனட்டையும் கூப்பிட்டு கேட்டாங்க. சோமன் எப்போவுமே வந்து 1 or 2-3 டேக்ஸ் வந்து எப்போவுமே தி பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி. ஸோ ஒரு 1 or 2 டேக் போகும்போது இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ சோமன் நான் இன்னும் 1 more பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே 5.5 minutesலேருந்து அடுத்து ஒரு டேக் பண்ணுறோம். அது ஒரு 6.5 வந்துச்சு. 1 more பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பெட்டர்மெண்ட் போகிறாங்க. 8 வந்தது. அதுக்கப்புறம் 9.5 வந்தது. பிரேக் என்னென்னா லஞ்ச் பிரேக் விட்டாங்க. நான் நினச்சேன் அந்த ஒரு ஷாட் முடிச்ச பிறகு வேறு ஒரு லொக்கேஷன் போகிறோம் பொழுது அவ்வளோதான் அந்த சீன் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சேன். பட் லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு. ஃபைனல் டேக் ஓகே ஆனது ஈவினிங் 5:45க்கு. ஒரே ஷாட்டு தான். டைமிங் வந்து 15 minutes சிங்கிள் டேக்கில் பெர்ஃபார்மன்ஸ் குரு அண்ணனும் நானும் அதில் பண்ணோம். இதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் வந்து ராகுல் கபாலி. ரீசன் என்னென்னா, அவர் ஒரு டேக்கை லேஸில் ஓகே பண்ண மாட்டார். நான் மார்னிங் 9 o'clock 9:30க்குலாம் ஃபஸ்ட் ஷாட் ஓகே போல இருக்குது, ஹாப்பியாக அடுத்த ஷாட்டுக்கு வேறு எங்கே லொக்கேஷன் ஷிஃப்டிங் நினச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த லொக்கேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது. ரொம்ப தெளிவாக அந்த ஷாட்டை ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக எடுத்தாங்க. 15 minutes சிங்கிள் டேக்கில் அதை பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த கட்டமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் ராகுல் சாரை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா பேசிக்கலி அவர் வந்து
கிட்டத்தட்ட ஒரு 17 கண்ட்ரி பைக்லேயே வேர்ல்டு முழுக்க ரைடு போயிருக்கிறார். ஸோ உலகம் முழுக்க போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண விஷயத்த இந்த படத்தில் ஒரு பெயிண்டிங்காக அழகாக எழுத்துக்களோடு பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அதே நேரத்தில் ஜாம்பவான் குரு நான் சிங்கிள் டேக்கில் எந்த விஷயத்தையும் லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. பெட்டர்மெண்ட் கொடுத்தாலும் ஃபைனல் டேக்கில் உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு ஹீரோ ஜெகதீஷ் சார் ரொம்ப நல்ல ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு நபர் அவர். ஏன்னா எல்லாருக்கும் முதல் படமே இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஒரு நல்ல படத்தில் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ கேரக்டர் கிடச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். அண்ட் இன்றைய விழா நாயகன் கே, வாழ்த்துக்கள் சார். சூப்பர் சார், கலக்கிருக்கீங்க. மியூசிக் சூப்பராக இருந்தது, உங்கள் சாங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் யுத்தம் சிலையும் உங்கள் ஃபேன், அதே படத்தில் நானும் பண்ணியிருக்கிறேன். அட் சேம் டைம் இங்கே வந்திருக்க எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த உங்கள் எழுத்துக்கள் மூலமாக எழுதுங்க. தேங்க்யூ, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக நடிகர் ஜேடி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், அண்ணனுங்க, ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் இதுவும் ஒரு ஃபேமிலி தான். அங்கே ஒரு ஃபேமிலி வந்திருக்கீங்க, ஃபேமிலி. ஸோ ஃபுல் ஜேர்னியை சொல்லணுமா? ஸோ நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடியே வந்து நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ணியிருந்தோம். நந்தா ப்ரோ, பிரவீன் ப்ரோ, எல்லோரும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்லான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ அதில் தான் இன்ட்ரோ ஆனோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அப்புறம் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஸ்டோரி இருக்குது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரேண்டமான ஒரு கான்வர்சேஷனில் தான் ஆரம்பிச்சிச்சு. பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. ஸோ எங்கள் கடமையை முடிச்சிட்டோம், உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டோம். உங்களோட வரவேற்பு பொறுத்து தான் எங்களோட அடுத்த படைப்புகள். தேங்க்யூ. டான்ஸா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸ்லையும் தன்னோட பெஸ்ட்டை கொடுக்குற அழகான நடிகை. இப்ப பார்த்து ட்ரெய்லர்ல அவங்களோட அந்த கன் ஷாட் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. எஸ், நடிகை சாய் பிரியங்கா அவர்களை பேச அழைக்கிறேன். ரூத்தை விட்டுட்டீங்களே. என் பேர் சாய் பிரியங்கா ரூத். ரூத் தான் என்னோட பேர் ஆக்சுவலி. ஆமாம், எங்கள் அப்பாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 years 2 yearsக்கு அப்புறமா எனக்கு இப்படி ஒரு மேடை. ஏன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், இரவில் நிலையில், அதுக்கப்புறம் ஓடிடி வந்துடுச்சு. ஸோ ஓடிடியில் தான் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வந்து இதுதான். சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது எனக்கு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற படங்கள்லாம் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி இதுதான் அவங்க கேரக்டர் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. முதல் நாள் கால் பண்ணார், இதுதான் கேரக்டர், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னார். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே போய் அதை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், இவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி. பட் த டீம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஜென்யூன்லி ரொம்ப சூப்பர்வான டீம். அண்ட் படம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்றது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதுவும் இப்படி ஒரு கான்செப்ட், இது புதுசாக இருக்கனால நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல போராடி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில். அண்ட் இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும், அவங்க டீம் கூட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அண்ட் ட்ரீசர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எழுதுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் பாசிட்டிவாக எழுதுங்க அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. கேப்டன் ஆஃப் தி ஷிப் படத்தின் இயக்குனர் ராகுல் கபாலி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ
ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு படம்ன்றதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணும், அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு போனதில்லை. ஸோ ஒரு டீமாக எங்களால் என்ன புல் ஆஃப் பண்ண முடியும், எங்களோட கெப்பாசிட்டி என்ன மாதிரி ஒரு ஸ்டோரிக்குள்ளே எங்களால் இதை ரேப் பண்ண முடியும் இந்த ஒரு ஐடியாவோட எடுத்த ஒரு படம் தான் இது. ஸோ மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நிறைய ரொம்ப இம்சை பண்ணியிருக்கேன், அவங்கள ரொம்ப இம்சை பண்ணியிருக்கேன் எமோஷ்னலாக. அண்ட் எல்லாரும் பயங்கர பேஷண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பார்க்குற ரெகுலரான படங்களும் சொல்லக்கூடாது, தவறான விஷயம் தான். வர படங்களில் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்டோட இந்த படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சிலரோட நடிப்பை பார்க்கும்போது ச்சே எப்படிப்பா இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா இவர் நடிச்சா நடிக்கிற மாதிரியே இருக்காது, அந்த கேரக்டரா தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாரு. ஜிகர்தண்டா, ஜோக்கர், மின்னல் முரளி அப்படின்னு இவர் பண்ண கேரக்டர்ஸ்ல வேற யாரையுமே நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான குணச்சித்திர நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக ஊடகத்துறை, பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பயங்கரமான வெயிலுக்கு பிறகு இப்போ தான் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெயிலை லைஃப் டைம். எல்லா இடத்துலையும், நாட் ஒன்லி இன் சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் வெயில் வெயில் வெயில். இப்போ கொஞ்ச காலமாக மழை பெஞ்சிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வானவில் 2 தெரிஞ்சது, பார்த்தீங்களா எல்லோரும்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப அழகான சென்னை. இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது. நான் அப்போ ஒரு மூணாரில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணார், இது மாதிரி ஒரு கதைக்கு கேட்க முடியுமான்னு. நான் இதுமாதிரி மூணாரில் இருக்கேன், வந்து கேட்குறேன்னொன்னே இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க. ஓ, இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். சரி, உடனே மறுநாள் வந்துட்டாங்க. மறுநாள் வந்துட்டு எங்கே இருக்கீங்க? உங்கள் ஹோட்டலுக்கு எழுத்தாப்பில் தான் இருக்கோம், நாங்கள் வரோம் இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க. இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன். கதை பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன். ஐயோ என்ன அது, கையெல்லாம் ரத்தமாயிடுச்சு ஸ்கிரிப்டை புரட்டி இவ்வளோ ரத்தம் இருக்கு. இல்லை ஸ்கிரிப்டில் தான் இருக்கும், அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டார். எனக்கு பிடிச்சிருக்குது. தென் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது. எனக்கு வந்து இந்த மிஸ் ஆன் சீன் சொல்லுவாங்கள்ல, ஒரே சிங்கிள் ரொம்ப லாங்காக ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துகிட்டு போகிறது, அதில் நடிக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி டைரக்ஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆஸ்தான மிஸ் ஆன் சீன் ஆக்டர் நான் தான் ஒரு பீரியடில். மிஸ் ஆன் சீன்னா வந்து ஒரு 5 minutes ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அந்த ஃபிலிம் வந்து 16 mm ஃபிலிமு. ஸோ அந்த 5 minutes ஒரே படம் எடுத்துடணும், 5 minutes படம், கட் எதுவும் இல்லாமல். ஸோ நான் வந்து நிறையா டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்படம் பண்ணிடுவேன். கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட அவங்கள அப்படியே கூட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதனால ஒரு 3 படம் மிஸ் ஆன் சீன் பண்ணேன். அப்புறம் குமார் ராஜாவுடைய நிறையா எல்லா படங்களும், அந்த பண்ண 2 படங்களில் அரண்யகாண்டத்தில் நிறையா லாங் ஷார்ட் இருக்கும், ஒரு 2 minutes to 3 minutes ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிகிட்டு போகும். அது மாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும். ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டைலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, காமெடியை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, அதே மாதிரி சீன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்த டீமும், எஸ்பெஷலி த டிஓபி நந்தா ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா புது டைரக்டர். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே புதுசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்ணுறதுல. இந்த படத்தில் வந்து புதிய ஆக்டர்ஸ், ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. அப்புறம் வந்து ஜேடி நாயகனாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நடிகராக அவர் மேன்மேலும் வளரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதுக்காக வேலை பார்க்கணும் நீங்கள்.
என்கிட்ட கேட்பாங்க அண்ணனே ஒல்லி ஆயிட்டீங்கன்னு கேட்பாங்க என்னைய. நான் சொல்லுவேன் தொப்பை போட்டால் அப்பா வேஷம் தான் கொடுப்பாங்க. அதைத்தான் ஜேடி நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதை கேலியாக சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ. ஸோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கேனுடைய மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதில் லிரிக்ஸிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிற வெரோனிகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி சாம்பல் நிற கனவுகள் அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு செல்லணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ நவ் கொஷின்ஸ் ஆர் ஓவர் டு ப்ரெஸ். நீங்கள் உங்கள் கேள்வி கணைகளை தொடுக்கலாம். மைக் வந்ததுக்கப்புறம் கேளுங்க ஒருத்தரா. சார் டைரக்டர் சார், படம் எப்போ ரிலீஸ்னே சொல்லலை நீங்கள். நாளைக்கு சொல்லிடுதானே, நாளைக்கு ரிலீஸ் டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன் சார். பயம் அறியாமல் இருக்கிறதே ஒரு பிரம்மை தானே, அது என்ன பயமறியா பிரம்மை? பயமறியா பிரம்மைன்றது ஒரு மனநிலை மாதிரி. ஸோ நாம் ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த மனநிலையை தான் நான் பயமறியா பிரம்மை என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கபாலி விஸ்வந்த், ஒரு கபாலி நடிச்சாரு. கபாலி நீங்கள் ராகுல் கபாலினா அப்பா பேர் அந்த மாதிரி? அப்பா பேர் கபாலி. நான் அது ஒரு பெரிய கதை, ஒன்றும் கற்றுக்காதனால தான் படம் எடுக்க வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை, அது ஒரு பெரிய கதை. நான் ஆக்சுவலாக இந்த ஜெர்னி வந்து மோஸ்ட்டாக நான் ஒரு ஆர்கிடெக்ட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டாக மாறின ஜெர்னி தான் இந்த 4 வருஷம். ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். போன எல்லா இடத்துலையுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரைகிற ஸ்கெச்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சேன் 4 வருஷத்துக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கான வீசாஸு, அந்த விஷயங்கள், காசு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார், இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா, நாம் யார் இந்த உலகத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட், அந்த ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து நேபாள் போனேன், பூட்டான் போனேன், அங்கேருந்து மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், மறுபடியும் கீழே வந்து மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன், மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன். எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன். ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன். குரு சார், சார் நீங்கள் ஜிகர் தண்டாவில் வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இதில் என்ன பண்ணுறது. ரவுடியில் எப்பவுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க, கெச்சு போட்டுன்னு பானுங்க. ஆமாம் ஆமாம், இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். அதான். ஸோ என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்கள் வஞ்சகர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது, அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமறியா பிரம்மைனா என்னன்னு சொல்கிறாங்களே, நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தரை அடிக்கணும், ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது, அது என்ன பயம் இருக்கும். ஆனால் அப்படி நினைக்க முடியும். ஸோ அதான் பயமறியா பிரம்மை. ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல, நம்ம மனசுக்குள்ளே அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கேன். டைரக்டர்,
ஸோ அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? எங்க மாமா ரவுடியா அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா இல்லை நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்லை இல்லை இல்லை, இது நாமளாக கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான். சார் சொல்கிறப்ப குரு சார் சொல்கிறப்ப யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியாக இருக்காங்கன்னா அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தீர்த்து கட்ட முடியாதுல, சட்டம் அதெல்லாம் இது இருக்குது. அப்படிங்கிறப்போ அப்போ நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமாம், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியாக ஒட்டி உறவாடும் ஆள் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2-3 சீக்வன்ஸாவது ஒருத்தவங்களோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான், ஆனால் நான் கேட்குறேன் இந்த வாட்டி. இல்லை எப்பவுமே கேங்ஸ்டர்ஸு இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸு ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ள இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது. உங்களில் என்ன ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தது? படத்தில் பாட்டே இல்லைங்க. ஏன், என்ன காரணம்? ஏதாவது முக்கியமாக? ஏன்னா இப்போ வர படங்களில் மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜாவில் கூட கிடையாது. இல்லை, தேவைப்படல. நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்குள்ளே போகிறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். அதே மாதிரி இல்லை, ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள், ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான். நான் அதனால தான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணலை. ஆமாம், வந்ததுன்னா நான் அதில் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன். பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பலை. அது காரணம் என்னென்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில். நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும்? எனக்கு பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். டேரக்டர் சார், அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியட்டில் சுற்றிட்டு இருப்பார். நீங்கள் தானே அது பிங்க் கலர் ஃபியட் இல்லையா? அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்தில் ஒரு கார் வருது இல்லை, நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணதான் சொன்னீங்க. அந்த கார் என்ன காரு? அதுவும் ஒரு கேரக்டரா படத்தில்? அந்த கார் ஆக்சுவலாக ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். படத்தில் எல்லா கேரக்டரோட ட்ராவல் ஆகும் அந்த கார். கான்டெஸ்ட் சார். இல்லை, வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி, அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேறு லெவலில். பட் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சுருக்கீங்களா? என்ன காரணம்? அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான். அது நீங்கள் தான் சொல்லணும். சார், இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? கமர்ஷியலாக ஆர்ட் கலந்து படமா? இல்லை, அது இது பாமர மக்களுக்கு போய் சேரணும். பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ நாம் இப்போவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது பெயிண்டிங் மாரி இருக்குது, அதனால கீழே வரையும் போய் சேருமாங்க. பெயிண்டிங்கை பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ரசிகர்கள் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு ஜானல். இப்பெல்லாம் பாமர மக்கள்லாம் இல்லைங்க. இல்லை, பாமர மக்களுக்கு எல்லா அறிவு. பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுலேருந்து மாற்றிக்கலாம். அது மாறிட்டு இருக்குது. இல்லை, அது மாறிட்டு இருக்குது. அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். இந்த மாதிரி படங்களை வந்து வர சார். டாக்டர் சார், இதில் வந்து பிரம்மையில் இம்ம மொட்டை தலைகீழாக போட்டிருக்கீங்க. அதுவே பிரம்மையா இல்லை இது காரணம் இருக்கா? ஆக்சுவலாக அந்த இம்மே வராது. ஸோ அது நான் டிசைன் அந்த மாதிரி தான். அது வந்து டிசைனுக்காகவும் அதில் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வச்சேன் நான்.
தேங்க்யூ. சொல்லுங்க.